Hi friends, welcome to Yummy Recipes in Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பிரண்டை குழம்பு எப்படி செய்யலாம்ன்றது தான் பார்க்க போறோம். பிரண்டை வந்துட்டு உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. இது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்குலாம் வந்துட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவும் நல்லது. அது சீராக வெச்சுக்கிறதுக்கு ரொம்பவும் வந்துட்டு உதவுது. அது மட்டும் இல்லாம பேக் பெயின், நெக் பெயின் இருக்கவங்கலாம் வந்துட்டு வாரத்துல 2 நாள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்பவும் சீக்கிரமா வந்துட்டு சரியாக வாய்ப்பு இருக்கு. போனை வந்துட்டு ரொம்பவும் ஸ்ட்ராங்கா வெச்சுக்கிறதுக்கு உதவுது. வாங்க இந்த குழம்பு எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்லும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோஸில் உங்களால் உடனே பார்க்க முடியும். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நான் இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துருக்கேன். அதில் 4 டேபிள் ஸ்பூன் மிளகு வந்துட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். மிளகு வந்துட்டு ஒரு 1 or 2 minutes வதக்கினா போதும், நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம பூண்டு போட்டு வதக்கிக்கலாம். நான் பூண்டு வந்துட்டு 2 பூண்டு வந்துட்டு ஃபுல்லாக எடுத்துருக்கேன். அதுவும் இப்போ வதக்கிக்கலாம். இப்போது நான் பிரண்டை வந்துட்டு தோல் சீவி எடுத்திருக்கேன். ஒரு கை அளவு பிரண்டை தோல் சீவி எடுத்திருக்கேன். அதையும் இப்போ வதக்கி எடுத்துக்கலாம். பிரண்டை வந்துட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கணும். நம்ம வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுட்டு வதக்கணும், ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மிளகு, பூண்டு, பிரண்டை இது 3த்தையுமே வந்துட்டு ஒரு பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு பேனில் 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போது எண்ணெய் காஞ்சோடனே கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் வெந்தயம். இப்போது நான் ஒரு 17-18 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், அது இப்போ போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டு தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 10 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். ஒரு பாதி நெல்லிக்காய் அளவுக்கு கொஞ்சமாக புளி எடுத்து நான் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இப்போ போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். புளி நம்ம ரசத்துக்கு போடுவோம்ல, அதோட கொஞ்சம் லைட்டாக அதிகமாக எடுத்தால் போதும். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போது தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்பு கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் நான் அரைச்ச ஜார்லேயே அந்த தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை இப்போ ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். குழம்பு வந்துட்டு நல்லா கொதிக்கணும், அந்த பச்சை வாசனை நல்லா போகணும். நல்லா கொதிக்கிற அளவுக்கு நம்ம விடணும். இப்போது கருவேப்பிலை கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்பு நல்லா கொதிக்கிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா சுண்டிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்மளோட பிரண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம எண்ணெய் அதிகமாக ஊற்றிருக்கிறதுனால நீங்கள் ஒரு 3 வீக்ஸ் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இது ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நீங்கள் கண்டிப்பாக இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு என் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.